Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 638 subscribers real life goals experience தாங்க வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய சாரி கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 டேஸாக நம்ம வீடியோ போடல. அதுக்கு உண்டான காரணம் என்னன்னா த்ரோட் பெயின், அதுக்கப்புறம் ரெகுலரான ஒரு காஃப். ஸோ அதனால என்னால் பேச முடியல. நானும் முயற்சி பண்ணி பார்த்தேன் வீடியோ எடுக்கிறதுக்கு, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு சென்டென்ஸுக்கு மேலே என்னால் பேச முடியல. ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது வந்து பரவாயில்ல, எல்லாருக்கும் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வெளியெல்லாம் போயிட்டு இந்த கோல்டான ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. சரி, ஹெல்த் அப்டேட். அப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 5 நாள் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு தரமான பேய் சம்பவத்தோடு தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. இந்த ஒரு சம்பவம் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு வேற லெவலான ஒரு திகில் சம்பவம். ஸோ இந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து ரமேஷ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 2008 காலகட்டத்தில் நடந்ததா வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையோடைய ஸ்டார்ட்ல இருந்தே வர ஆரம்பிப்போமே. ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவர் தான். அவருடைய குடும்பமும் சென்னையை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாவுக்கு. ப்ளஸ் ரமேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ அளவுக்கு அதிகமான ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க, அரௌண்ட் 12th அப்படி படிச்சுட்டு இருந்தாரு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட எப்பயுமே ஜாலியாக விளையாடுறது இது வந்து அவருடைய வாடிக்கையாகவே வச்சுட்டு இருந்தாரு. ஸோ இந்த தருணத்தில் தான் அவங்களுடைய ஹவுஸ் ஓனர் வந்து வீடை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேற வீடு மாற்றிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. ஏன்னா அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே இப்போ இருக்கிற வீட்டை சுற்றி தான் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா திரும்பியும் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் உடையுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இதே ஒரு மேட்டரை அவங்க அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் சொல்கிறாருங்க. அவங்க 2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரிப்பா நம்ம ரொம்ப தூரம் நம்ம வீடை மாற்றிட்டு போக தேவையில்ல, இங்கிருந்து ஒரு 2 தெரு தள்ளி இல்லை 3 தெரு தள்ளி வீடு தேடலாம், வீடு கிடைச்சிருச்சு அப்படின்னா அங்கே நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கும் செம்ம ஹாப்பி. அதே மாதிரி தேடுறாங்க. லக்கிலி இவங்களுக்கு ஒரு 2 தெரு தள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கிடைக்குதுங்க. இப்போ இருந்த வீட்டை விட ரொம்ப வசதியான ஒரு வீடு, நல்ல கம்மியான வாடகை கிடைக்குது. இவங்களும் ஷிஃப்ட் பண்ணி அங்கே போயிடுறாங்க. ஸோ அங்கே போனாலுமே ரமேஷுக்கு அந்த இடம் வந்து பிடிக்கல. ஏன்னா அந்த இடத்துல சுற்றி இவருடைய ஏஜ் குரூப்பில் பசங்களே கிடையாது. சரி, ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா கூட யாருமே ஃப்ரெண்ட் ஆகிற லெவலுக்கு வந்து கிடையாது. எல்லாருமே அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டிஸ் தான் இருக்காங்க. சரி, என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது, சரி நம்ம டெய்லியும் நம்மளுடைய பழைய வீட்டு பக்கத்தில் போயிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அரட்டை அடிச்சுட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி இதுவே ஒரு ரொட்டீனாக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் இந்த மாதிரி ஒரு ரொட்டீனாக போயிட்டு இருக்குங்க. ஒரு நாள் என்னன்னா சாட்டர்டே நைட்டுங்க. சாட்டர்டேனாவே இவங்க வந்து பயங்கர ஃபன் பண்ணுவாங்களாம். லேட் நைட் வரைக்கும் ஜாலியாக அவருடைய ஃப்ரெண்டு வீட்டில் அரட்டை அடிக்கிறது ஒரு வாடிக்கை. அதே மாதிரி தான் ரமேஷ் வந்து ஈவினிங் ஒரு 8 o'clock இவருடைய வீட்டிலிருந்து கிளம்பி போயிருக்காரு. அன்னைக்கு வந்து ஒரு கோயில் திருவிழா வேற. அந்த இடத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த மாதிரி பயங்கரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. இவருடைய வீட்டிலேருந்து அந்த 2 தெரு தள்ளி இருக்கிற அவங்களுடைய பழைய வீட்டு பக்கத்தில் வந்து போனோம் இல்லையா, நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இறந்து போயிருந்தார். ஸோ அவங்களுடைய வீடுமே அந்த இடத்துல இருக்குது. அவர் இறந்து போன உடல் வந்து வச்சுருக்காங்க. இவர் பயந்து தான் நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா ரமேஷுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பேய் பூதம் அமானுஷமெல்லாம் ரொம்ப பயம். குறிப்பாக இந்த இறந்த உடலை பார்த்த உடனே இவருடைய மனசெல்லாம் அப்படியே படப்படம் நடிக்க ஆரம்பிக்குது. இவருக்கு லிட்டரலாக என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, இவர் நடந்து போகிறாரு, நடந்து போகும்போது யாரோ இவர் கூடயே வர மாதிரியே வந்து ஃபீல் பண்ணுறாருங்க. இது வந்து இவருடைய மன பிரம்மைன்னே வச்சுப்போமே. இவர் அப்படியே போகிறாரு, ரோடே விரிச்சோன்னு கிடக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த ஒரு திருவிழா நடக்குது இல்லையா, அந்த திருவிழாவுக்கு போயிட்டாங்க. ஜாலியாக அங்கே வந்து நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவருமே இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போகிறாருங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே திருவிழாவில் தான் இருக்காங்க. இவரும் அங்கே போயிட்டு ஃப்ரெண்டுங்கிட்டலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நான் பயந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லவே இல்லைங்க. அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு 11:30-12 மணி வரைக்கும் ஆகுதுங்க. 12 மணிக்கு தான் இவருக்கு ரியலைஸ் பண்ணுறாரு, ஐயோ பாட்டு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நான் திரும்பி வீட்டுக்கு போகணுன்னா எப்படி ரொம்ப பயமாக இருக்கே. ஆல்ரெடி அந்த இடத்துல
நம்ம வரும்போது கொஞ்சம் வெளிச்சம்லாம் இருந்தது, நம்ம வந்துட்டோம் தைரியமா. ஆனா இப்ப திரும்பி போகும்போது யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கூப்பிடுறாரு. டே வாங்கடா, என்ன வீடு வரைக்கும் டிராப் பண்ணிட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டே ஆல்ரெடி செம்ம டயர்டா இருக்கு, 2 தெரு தள்ளி உன்னை வந்து வீட்டுல டிராப் பண்ணிட்டு திரும்பி அங்கிருந்து நாங்க வரணுமா, போடா, எங்க யாருக்கிட்டையும் சைக்கிளும் கிடையாது, வண்டியும் கிடையாது, எங்களால வர முடியாது, நீ போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லை. ரமேஷ் தனியா தான் நடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. பயத்தோட உச்சகட்டத்துல இருந்த ரமேஷ் அந்த வழியா நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. வழியெல்லாம் செம்ம சைலண்ட்டுங்க. சைலண்ட்டு லைட்டாக காத்தடிச்சா கூட நம்மளுடைய காது கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சைலன்ஸ். அந்த காத்தடிக்கிற சவுண்டு கேட்குது. தூரத்தில் நாயெல்லாம் வந்து ஊளையிடுதுங்க. குறிப்பாக இந்த நாய் ஊளையிடுறது, அழுகுறது அப்படின்னாவே அந்த இடத்துல அமானுஷங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த விஷயம்லாம் ரமேஷுக்கு ஞாபகம் வருது. ஐயோ, உண்மையிலேயே நம்ம கூட ஏதாவது பேய் வருதா, இல்லை பேய் இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து நடந்துகிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒருத்தர் இறந்து போயிருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா, அவருடைய வீடு வருது. அந்த வீடை பார்த்த உடனே ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே ரமேஷ் வந்து நின்றுட்டாரு. இந்த வீடை வந்து கிராஸ் பண்ணி போகலாமா வேணாமா, வேற ஏதாவது ஒரு ரூட் இருக்கா, வேற எந்த ரூட்டும் இல்லையே, இதை கிராஸ் பண்ணால் தான் நம்ம வீட்டுக்கே போக முடியும், ஐயோ கடவுளேன்னு அதே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்காருங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இவர் ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது இவர் பக்கத்தில் யாரோ ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி ஒரு சவுண்டுங்க, தமதமதன்னு ஓடுற மாதிரி சவுண்டு. அந்த ஓடுற சவுண்டை கேட்ட உடனே இவருக்கு வேர்த்து கொட்டுது. யோசிச்சு பாருங்க, டிசம்பர் மாத காலகட்டம், நல்லா சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. அந்த இடத்துல இவருக்கு வந்து பயங்கரமாக வேர்க்குதுங்க. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு பயந்துடுறாரு. இவருடைய பிபியெல்லாம் பயங்கர ஷூட்டப் ஆகிடுது. ஆனால் இவர் வீட்டுக்கு போயே தானே ஆகணும். 12 மணி ஆகுது. அம்மா வேற வந்து தேடிட்டு இருப்பாங்க. அப்பா வந்துட்டாரு அப்படின்னா தோலை உரிச்சிருவாரு. என்னடா இவ்வளோ லேட்டாக நீ வர அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பார், ரோட்ல அடிப்பார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காருங்க. கரெக்டாக அந்த சவுண்டு ஓடி போச்சு இல்லைங்களா, அடுத்த 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை நோக்கி யாரோ ஓடி வர மாதிரி சவுண்டுங்க. அந்த சவுண்டுமே வெறும் ஓடி வர சவுண்டு வந்து கேட்கல, யாரோ கத்திக்கிட்டே அப்படின்னு ஓடி வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது ரமேஷுக்கு. அதை கேட்ட உடனே மனுஷன் ஏன் அங்கே நிற்கிறாப்புல, அப்படியே கை காலெல்லாம் நடுங்கி அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக இவர் ஓடும்போது இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. கரெக்டாக அந்த இறந்து போன மனிதருடைய உடல் அங்கே வச்சிருக்காங்க. அவர் பக்கத்தில் ஒரு நபர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காருங்க. அந்த நபர் இந்த பக்கம் திரும்பி ரமேஷை நோக்கி வர ஆரம்பிக்கிறாரு. அவரை பார்த்தாலே பேய் மாதிரி இருக்குது. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தலை தெறிக்க ஓடுறாரு. ஓடி போனா பின்னாடி வேற நாய் துரத்திக்கிட்டு வருது. இவருக்கு இன்னொரு பயம் என்னன்னா, நாய் நம்மளை துரத்துதா இல்ல பேய் ஏதாவது பார்த்துட்டு பேயை துரத்துதானே தெரியல. அவ்வளோ அளவுக்கு செம பயம் ரமேஷுக்கு. அடிச்சு புடிச்சு ஓடிடுறாருங்க. ஓடி அந்த தெரு முனையில நின்று மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறாருங்க. வாங்குறாரு மூச்சு வாங்கினே இருக்காரு. அப்படியே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா அந்த இறந்து போன நபர் இருக்கார்ல, அவருடைய வீட்டிலிருந்து ஒரு நபர் வந்து எட்டி பார்க்குறாருங்க. அவர் பார்க்கும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு, வியர்டாக இருக்காரு. அப்படியே தலையிலிருந்து புகையெல்லாம் போகிற மாதிரியே ரமேஷுக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது. ஐயோ, இந்த இடத்துல நின்னா பயங்கர டேஞ்சர்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக விறுவிறுன்னு வீடை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறார். கரெக்டாக இவர் வீட்டு வாசலுக்கு போகும்போது அவங்க அம்மா வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டே பைத்தியக்காரன், ஏன்டா இவ்வளோ லேட்டு, நல்ல வேலை உங்கள் அப்பா வரலடா வீட்டுக்கு, வந்திருந்தானா தோலை உரிச்சிருப்பாடுறான், எவ்வளோ நாள்டா சொல்கிறது, இந்த மாதிரி லேட் நைட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்குள்ளே போகிறாருங்க. நார்மலாகவே வீட்டுக்குள்ளே போகும்போது காலெல்லாம் அலம்பிட்டு போவாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த பதட்டத்தில் ரமேஷ் வந்து பார்த்திங்கன்னா கால் எதுவுமே அலம்பல, நேராக வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. நேராக இவருடைய பெட்ரூமில் போய் படுக்கிறதுக்கு போயிடுறாருங்க. ஆக்சுவலாக இவங்களுடைய வீடு வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு தான். ஏசி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் படுத்துட்டு இருக்காங்க. ரமேஷ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் படுக்கிறது ஒரு வழக்கம். இவருக்கு வந்து இவருடைய தம்பி இருக்காங்க, அதுக்கப்புறம் அம்மா அப்பாக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுமே வீட்டுக்கு வந்துடுறாரு. இவருக்கு செம்ம ஹாப்பி, எப்பாடா தப்பிச்சோண்டா சாமி, அந்த பேய்கிட்ட மாட்டினா கூட பிரச்சனை கிடையாது, ஆனால் அப்பா கிட்ட மாட்டினா தோலை உரிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நான் போய் படுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் போயிடுறாருங்க. என்னதான் இவர் பெட்ரூம்ல போய் படுக்க போனா கூட இவருடைய தாட் எல்லாமே அந்த ஒரு இடம், யாரு என்ன நோக்கி ஓடி வந்தது, யாரு கத்துனது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இவருடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குங்க. அதே ஞாபகத்தோட படுக்கிறாரு. அவங்க அம்மா அப்பா தம்பி 3 பேருமே ஹால்ல படுத்துட்டு இருக்காங்க. நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காருங்க. அரௌண்ட் ஒரு 2 மணி அளவு இருக்கும். இவருக்கு ஒரு கனவு வருது. கனவுல இவருடைய மெயின் டோரு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுதுங்க. அந்த இடத்துல 2 உருவங்கள் நின்றுகிட்டு இருக்கு. ஒன்று கருப்பான புகை மூட்டம் கொண்ட உருவம், நல்ல ஹைட்டா.
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 அடி உள்ள ஒரு உருவம் நின்றுகிட்டு இருக்கு. அந்த உருவத்துடைய முகம் வந்து பார்த்தீங்கன்னா சிதைந்து போன நிலையில வந்து இருக்குங்க. அந்த 2 உருவங்களும் ஆட்டோமேட்டிக்கா இவங்களுடைய வீட்டுக்குள்ள என்டர் ஆகுதுங்க. வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டா எங்க வந்து நிக்குது அப்படின்னா, அவங்க அம்மா, அப்பா, தம்பி 3 பேரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்களே, கரெக்டா அந்த இடத்துல வந்து அந்த உருவங்கள் நிக்குது. அதுல சின்னதா ஒரு உருவம் இருந்தது இல்லையா, அந்த உருவம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய கால் அடியில வந்து படுத்துக்குதுங்க. அதுக்கப்புறம் பெருசா இருந்த உருவம் அப்படியே அந்த வீடை வந்து சுத்துதுங்க. கரெக்டா சாமி ரூம் பக்கத்துல போகும்போது சாமி ரூமை நெக்லெக்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்புது. நேரா கிச்சனுக்குள்ள போகுது. கிச்சன்ல அப்படியே சுத்தி முத்தி பாக்குது. கிச்சன்ல இந்த சிக்கன் சாப்பிட்டு எலும்பெல்லாம் வச்சிருந்தாங்க, மிச்சம் எலும்பு, அந்த எலும்பெல்லாம் எடுத்து அந்த உருவம் கடிக்குதுங்க. இந்த ஒரு விஷயமும் இவருடைய கனவுல தெரியுது. இவருக்கு லிட்டரலா அது கனவு மாதிரியே தெரியல, உண்மையா நடக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சிக்கன் எலும்பு மிச்சத்தை வந்து தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அந்த உருவம் அப்படியே வந்து தேட ஆரம்பிக்குது. யாரையோ தேடுது அப்படின்றது மட்டும் இவருக்கு நல்லா தெரியுது. ஆனா கொஞ்ச நேரத்துல இவரை தான் தேடுது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய போகுது. நேரா அந்த உருவம் வருதுங்க. கரெக்டா அந்த பெட்ரூமுடைய டோர் லாக்ல தான் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த டோர் ஓப்பன் ஆகும்போதும் கூட ஒரு விதமான க்ரீக்கி சவுண்ட் வந்து கேக்குதுங்க. ஏன்னா அது வந்து பழைய வீடு. ஸோ டோர் ஓப்பன் ஆகும்போது அந்த மாதிரி அப்படி ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு கேட்க ரமேஷ் வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காரு. படுத்துட்டு தூக்கம் வரல, அப்படியே கண்ணு முழிச்சு படுத்துக்கிட்டு இருக்காரு கனவுல. ஸோ இவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த உருவம் அப்படியே நிற்கிதுங்க. லிட்டரலா அந்த உருவத்தை பார்க்குறாரு. இவர் ஃப்ரீஸ் ஆகுறாரு, கத்துறாரு. இவருடைய சவுண்டு வெளியே வரவே இல்லைங்க. அப்படியே இவருக்கு வேர்த்து கொட்டுது. ஹார்ட் பீட் எல்லாம் பயங்கரமா ரைஸ் ஆகுது. அந்த உருவம் எதுவுமே பண்ணல, அதே இடத்துல நின்றுட்டு மட்டும்தாங்க இருக்கு. எதுவுமே பண்ணாம ரமேஷை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அந்த உருவம் அந்த இடத்துல இருந்து மெதுவா ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு இவர் பக்கத்துல வர ஆரம்பிக்குதுங்க. இவரு பக்கத்துல வரும்போது இவருடைய பாடி எல்லாமே ஃப்ரீஸ், கை ஃப்ரீஸ், கால் ஃப்ரீஸ், சத்தம் வரல, இவரால் திரும்ப முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்படியே கழுத்தை மட்டும் லைட்டா கஷ்டப்பட்டு திருப்பி அந்த உருவத்தை பாக்குறாரு. கரெக்டா அந்த உருவம் வந்து இப்படி நின்று இவரையே தான் பாக்குது. கீழே பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, பார்த்துட்டு அப்படியே அந்த உருவத்துடைய கை எடுக்குதுங்க. கை எடுத்து இவருடைய கழுத்தை பிடிக்குது. கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்குதுங்க. கழுத்தை பிடிச்சி தூக்கி அப்படி மேல நிறுத்துது பாருங்க. அப்படியே இவருடைய காலெல்லாம் துடிக்குது. அப்படியே காலெல்லாம் அடிக்கிறாரு. அம்மா அப்பா எல்லாம் கத்துறாரு. ஆனா யாருமே வரல. அதே செகண்ட்ல அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா கழுத்தை பிடிச்சி அப்படியே செவுத்து மேல அடிக்குது பாருங்க. அந்த செவுத்து மேல அடிச்ச செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷாக்ல இவர் கண்ணு முழிக்கிறாருங்க. ஆக்சுவலா இது வந்து கனவு தானே. கனவுல அடிச்சா யாருக்காவது வலி இருக்குமா? கண்டிப்பா வலி இருக்காது. ஆனா இவருக்கு இந்த சைடே செமையா வலி. ஏன்னா செவுத்துல போய் அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த ஷோல்டர்ல போய் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தலையில போய் இடிச்சு கீழே விழுந்திருக்காரு. தலையில ஏதோ அடிப்பட்ட மாதிரியே இருக்கேடா அப்படின்னு சொல்லி தொட்டு பாக்குறாரு. பார்த்தா இந்த இடத்துல ரத்தம் வருதுங்க. ரமேஷுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பயும் வந்து கத்துறதுக்கு முயற்சி பண்றாரு, பயப்படுறாரு. ஆனா அப்போ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. இவரோட வாய்ஸ் வெளியே வரவே இல்லை அப்படின்றது. அவங்க அம்மாவை கூப்பிடுறாரு, அவ தம்பியை கூப்பிடுறாப்புல, அப்பாவை கூப்பிடுறாப்புல, யாருக்குமே எதுவுமே கேட்கல. எல்லாரும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ரமேஷ் அந்த பெட்ல உட்கார்ந்துகிட்டு அப்படியே பயத்தோட உச்சகட்டத்தில் இருக்கும்போது திடீர்னு அவங்க அம்மா அந்த பெட்ரூம் டோர் முன்னாடி வராங்க. அவங்க அம்மாவை பார்த்த உடனே இவருக்கு செம்ம தைரியம். அப்பாடா அம்மா வந்துட்டாங்க, என்னை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இங்க வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா அவங்க அம்மா எதுவுமே நடக்காத மாதிரி, எதுலையுமே ரியாக்ட் பண்ணாத மாதிரி சைலண்டா நிக்கிறாங்க. நின்னு இவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா அவங்க பாக்குறது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த உருவம் அந்த இடத்துல நின்று இவரை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது இல்லையா, அதே மாதிரி ஒரு பாணியில தான் அந்த அவங்க அம்மாவையும் அதே இடத்துல நிக்கிறாங்க. நின்று இவரை முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அவங்க அம்மா வந்து சிரிக்கிறாங்க. சிரிக்கும் போது அவங்க வாயிலிருந்து அப்படியே ரத்தம்லாம் வலியுதுங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கையை வந்து இப்படி காட்டுறாங்க. கையை காட்டின அடுத்த செகண்ட் வந்து இவர் கண்ணை மூடிக்கிறாரு. கண்ணை மூடி திறந்து பார்த்தா அவங்க அம்மா முன்னாடி நிக்கல. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க, அம்மா ஏன்டா இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றாங்க. சரி இங்கிருந்து எழுந்து போகலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து நகர முயற்சி பண்றாரு. ஆனா இவரை யாரோ கட்டி போட்டு வச்ச மாதிரி பெட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. அப்புறம் ஏதோ பண்றாரு, என்னென்னமோ பண்றாரு. சரி தண்ணியாவது எடுத்து அந்த கிளாஸ் எல்லாம் தட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை நகர்த்தலான முயற்சி பண்றாரு. ஆனா இவருடைய கையையும் நகர்த்த முடியல. லிட்டரலா இவர் வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டாரு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இவருக்கு ஒர்க் ஆகுது. இவருடைய கண் மட்டும் தான் ஒர்க் ஆகுது, பார்க்க முடியும். லைட்டா கழுத்து வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்ப முடியும். இப்படிதான் இவருடைய நிலைமை இருக்குங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷங்க
10 நிமிஷத்துல இவருடைய கட்டில் வந்து யாரோ சர்றன்னு கீழே இருந்து இழுத்தா கட்டில் வந்து ஃபாஸ்டா முன்னாடி வரும் இல்லையா, அந்த மாதிரி முன்னாடி வருதுங்க. அந்த கட்டில் நகர்றத பார்த்து திரும்பியும் இவருக்கு வந்து செம்ம பயம். இன்னைக்கு முடிஞ்சிருச்சா, நம்மளுடைய கதை காலி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த பெட்ரூம் டோர் முன்னாடி யார் வந்து நிக்கிறா தெரியுமா? இவருடைய தம்பி வந்து நிக்கிறாருங்க. தம்பியை பார்த்த உடனே டேய் வாடா வாடா என்னை காப்பாத்துறா அப்படின்ற மாதிரி அழுகிறாரு. ஆனா அவருடைய தம்பி அவங்க அம்மா எப்படி நின்னாங்களோ அதே மாதிரி தான் நிக்கிறாரு. நின்றுட்டு இவரை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்காருங்க. சிரிச்சுட்டே இருந்து பட்டுன்னு அவருடைய தலை மேல இப்படி கையை வச்சு அவருடைய தலையை வந்து டருக்குன்னு திருப்பிட்டு அவர் அப்படியே அங்க இடத்துல கீழே விழுந்துடுறாருங்க. டே 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 டேன்னு பார்த்தா அந்த இடத்துல அவங்க தம்பியும் இல்லை. இவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா இது உண்மையிலேயே நடக்குதா, இல்ல நம்மளே ஹாலுசினேட் பண்ணிக்கிறோமா, நம்ம வந்து ஏதாவது ஒரு மாய உலகத்துல இருக்கோமா, இல்ல உண்மையிலேயே கனவுல தான் இருக்குமா, இல்ல கனவுல இருந்து வெளியே வந்துட்டோமா, இப்படின்ற மாதிரி பல டவுட். சரி கனவுல இருக்கிறோமான்னு செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கையை தான் நகுத்த முடியல. ஆனா கை வந்து இவருடைய கால் பக்கத்துல தானே இருக்கு. காலை பிடிச்சி கிள்றாரு. கீழ்னா இவருக்கு வலிக்குது. அப்ப நம்ம பாக்குறது எதுவுமே கனவு கிடையாது, உண்மையிலேயே நடக்குது. ஆனா ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள யாரோ பயங்கர ஆக்ரோஷமா சிரிக்கிற சவுண்ட் வந்து கேக்குதுங்க. அந்த ஆக்ரோஷமா சிரிக்கிற சவுண்டை கேட்டாலே இவருக்கு நெஞ்செல்லாம் பதறுது. அதுக்கு அடுத்த செகண்ட் இவர் ஒரு காட்சியை பார்க்குறாருங்க. அந்த ஆக்ரோஷமா சிரிக்கிற பர்சன் வேற யாருமே கிடையாது, அவங்க அப்பா தான். அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே பெட்ரூம் கதவு முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவருடைய கையில 2 தலை வந்து வச்சிருக்காருங்க. அந்த 2 தலை யாருடைய தலை தெரியுமா? ஒன்று ரமேஷுடைய தலை, இன்னொன்று அவருடைய தம்பியுடைய தலை. அவருடைய வாயெல்லாம் ஒரே ரத்தம், யாரையோ கடிச்சு அப்படியே அந்த ரத்தம்லாம் அப்படியே ஒழுகுன மாதிரி அவருடைய வாய் இருக்கு. அவருடைய தலையில வந்து யாரோ உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு பிம்பம் வந்து தெரியுதுங்க. அப்படியே அவருடைய தலையை பார்க்குறாங்க. பார்த்தா அந்த தலையில ஒரு 3 அடிக்கு ஒரு உருவம் சொன்னேன் இல்லையா, அந்த உருவம் வந்து அவங்க அப்பாவுடைய தலை மேல உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கத்துறாரு கத்துறாரு கத்துறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அதே இடத்துல நின்று சிரிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா அந்த உருவம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அவங்க அப்பா. அந்த ஒரு விஷயத்தை பார்த்து இவர் ஆடி போய் ஃபைனலா கடவுளே அப்படின்னு சொல்லி கும்பிட்டு கத்துறாரு பாருங்க. அப்பதான் இவருடைய சவுண்ட் வந்து வெளியே வருதுங்க. இவருடைய சவுண்டு வெளியே வர்றதுக்கும் கரெக்டா இவங்களுடைய மெயின் டோர் இருக்கு இல்லையா, டோர் வந்து யாரோ டமால் அடிச்சுட்டு ஓடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேக்குதுங்க. அந்த சவுண்டுல ஹால்ல தூங்கிக்கிட்டு இருந்த அவங்க அப்பா அம்மா தம்பி 3 பேரும் எழுதுங்கிறாங்க. எழுந்து அப்படியே அவங்க பதட்டத்துல ஏன்னா இப்படி சவுண்டு, ஏன்னா இது அவன் ரமேஷ் எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுகுடுன்னு ஓடி வந்து உள்ள பாக்குறாங்க. பார்த்தா ரமேஷ் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க, இந்த ஜெகன் மோகினி படத்துல அந்த மோகினி வந்து அடுப்புக்குள்ள காலை விட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் இல்லையா, அதே போஸ்ல வந்து ரமேஷ் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. டேய் என்னடா ஆச்சுன்னா ரமேஷ் அழுகுறாரு. அவங்க அம்மா வந்து பார்த்து பயப்படுறாங்க. பயந்துட்டு டேய் சாமி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய கண்ணீரெல்லாம் தொடச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவருடைய கை காலே நகர்த்த முடியுதுங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு, அம்மா இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆச்சுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. டே ஏதோ பார்த்து பயந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க பூஜை ரூமுக்கு போயிருக்காங்க. விபூதி எடுத்து வந்து ரமேஷோடைய நெத்தியில இட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ரமேஷ் கூடயே வந்து படுத்துக்கிறாங்க. அன்னைக்கு நைட் இப்படியே போயிடுது. சரி இதோட முடிஞ்சிருச்சேன்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிச்சன்ல. திடீர்னு அவங்க அம்மா கதறி கத்துறாங்க. அவங்களுடைய கதறல் சத்தத்துல தான் இவங்க 3 பேருமே, அவங்க அப்பா ரமேஷ் அவர் தம்பி 3 பேருமே எழுந்துக்கிறாங்க. எழுந்து பதறி அடிச்சு கிச்சன்ல போய் பார்த்தா அவங்க அம்மா கதறி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள தூக்கிட்டு வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சு அம்மா என்னாச்சுன்னு கேட்கும்போது, நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன், என் பக்கத்திலேயே யாரோ வந்து நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அதுலேயும் குறிப்பாக என்னுடைய காலை வந்து யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. யாருன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு 3 அடியில் ஒரு உருவத்தை பார்த்தேன். அந்த உருவத்துடைய ஃபேஸ்லாம் எனக்கு கிளியராக தெரியல, ஆனால் ஒரே புகை மூட்டமாக இருந்தது. அந்த உருவம் ஏதோ ஒன்று என்கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க பாருங்க. இதை கேட்ட உடனே ரமேஷ் வந்து உண்மையாகவே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நைட்டு போயிருந்தேன் இல்லையா, அங்கே வந்து ஒரு டெட் பாடி இருந்தது, அதை பார்த்துட்டே போனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுமா அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ரமேஷை 2 அறை விட்டுட்டு உன்னையாரா நைட்டு அவ்வளோ லேட்டாக அங்கே இருக்க சொன்னது, அங்கே தான் வந்து ஒரு இறந்து போன ஒரு உடல் இருக்குன்னு தெரியும்ல, அங்கேயே திரும்பி வர வேண்டியதானே, உனக்கும் அவங்களுக்கு தான் ஆகாதுன்னு தெரியும், ஆல்ரெடி உன்னுடைய ராசிக்கு வந்து பேயெல்லாம் பயங்கரமாக அட்ராக்ட் ஆகும், இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உடனடியாக எல்லாருமே வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போய் பூஜைலாம் பண்ணி அதுக்கப்புறம் ரமேஷுக்கு வந்து தாயத்தெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. திரும்பியும் அந்த கோயிலிருந்து அந்த தீர்த்தம்லாம் இருக்கு இல்லையா, அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டு வீட்டில் வந்து கணபதி ஹோமம் மாதிரி பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்துதான்.
ஆனால் அந்த மோர் அண்ட் மோர் அவங்க பூஜை பண்ண அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் கம்மியாகி ரமேஷுக்கு டெய்லியும் வர இந்த கனவுகள் எல்லாம் அப்படியே கம்மியாகி டோட்டலாக வராமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரங்கள் இவருடைய லைஃப்பில் நடந்துகிட்டு இருந்ததுங்க. இந்த 1 வாரம் ரமேஷோடைய லைஃப் அவருடைய கையிலேயே இல்லை அப்படின்றாரு. இது வரைக்குமே அந்த 1 வாரத்தை பற்றி யோசிச்சாரு அப்படின்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜோக்ஸ் அபார்ட், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டெரிஃபைங். பி ஃப்ரம் ரமேஷ் சைட். ரமேஷா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எப்படி என்னவா ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பியூட்டிஃபுல்லான கமெண்ட், எக்ஸ்ட்ராடினரி கமெண்ட்டை கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.